இது மாதிரி வைரஸ் வச்சு தான் நம்ம ஒரு வண்டுலேருந்து இன்னொரு வண்டு பரப்பணும். இந்த வைரஸ் தாக்கப்பட்ட வண்டு மற்ற வண்டுகளோட போகும்போது அது உடலுறவு கொள்ளும் போது அந்த வைரஸ் பரப்பும் போது அந்த வண்டு செத்துரும். பாருங்க, கெட்டவன் நமக்கு நல்லது பண்ணுறான், எதுக்கு? இந்த வியாதியை பரப்பி விடுறதுக்கு. அதனால தான் நம்ம தனி மனித ஒழுக்கம் வேணுன்றோம். சொல்கிறோமா இல்லையா? ஒரு தனி மனித ஒழுக்கமாக இருக்கும். இல்லைன்னா என்னது எய்ட்ஸ் வந்து செத்து போயிடுவான்ல, ஒருவனுக்கு ஒருத்தி தான். ஆனால் பூச்சிக்கு அப்படி இல்லைங்கோ. ரைட், ஓகே. இப்போ அவர் கேட்டதுக்கு பதிலா நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் அதுக்கு பூச்சி ஓப்பன் பண்ணி பேசலாம். இப்போ ஒரு சிவப்பு கூன் ரைட், ஓகே. இப்போ அவர் கேட்டது கீழே பாருங்கள், தென்னை மரத்தில் ஓட்டையிலேருந்து கரு சிவப்பு வடியுது. இது வந்து சிவப்பு கூன் வண்டு. இந்த வண்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கீழே முட்டை புழு, கூட்டு புழு வண்டு. இந்த வண்டில் தென்னை மரத்துக்கு சேதாரம் இல்லை. சிகப்பு கூன் வண்டினால் தென்னை மரத்துக்கு நேரடி பாதிப்பு இல்லை. ஆனால் இங்க பால் தெரியுதா? பாம்புக்கு கால் இருக்கா இல்லையா? பாம்பரியும் பாம்பின் கால். அப்போ பாம்பு மாதிரி உத்தி தான் போவோம். அப்போ இந்த சிவப்பு கூன்பட்டை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன கட்டுப்பாட்டு முறைகள், இதுதான் பார்க்கணும். இது என்ன டேமேஜ் உங்களுக்கு பாருங்க, எப்படி சாறு வடிகிறது, மேலே வருது, குருத்து சாயுது, மேல் குருத்து சாயிடுது, உள்ள பாருங்க நடு சோறுலாம் கடிச்சு குளன்னு சுற்றி எல்லாமே தீஞ்சிடுது. இது கட்டுப்பாட்டு முறைகள் என்ன? பச்சை மட்டை வெட்டுறதா இருந்தால் ஒரு அடி விட்டு தான் வெட்டணும். அடுத்தது மோனோகுட்டோபாஸ் மருந்து. இப்போ அது பேண்டு, ரெஸ்ட்ரிக்டட். இப்போ நாங்கள் ரெக்கமெண்டே பண்ணக்கூடாது. ஆனால் மறுபடியும் பூச்சிக்கொல்லி மருந்தில் வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க கடையில். அப்படி விடுறதா இருந்தால் 10 மில்லி மருந்து மோனோகுட்டோபாஸ் 10 மில்லி தண்ணியில் கலந்து வேர் மூலியமா 1 மாத இடைவெளியில் தொடர்ந்து 3 தடவை இந்த சாறு வடிகிற வரைக்கும் கொடுங்க. அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகும்? தென்னை மரத்து பொந்துக்குள்ளே இருக்கக்கூடிய புழு, கூட்டு புழு, முதிர்ச்சி இந்த வண்டு செத்து போயிடும். பழசு வந்து செல்ஃபாஸ் டேப்லெட் ஞாபகம் இருக்கா? அது பேண்டு. அதை நான் ரெக்கமெண்டே பண்ணக்கூடாது, அது செய்யக்கூடாது. அது விற்காலும் அந்த விற்கக்கூடிய ஆளை 2வது மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். 2வது மாமியார் வீடு எது? ஜெயிலு. ஆமாம், அந்த மாதிரி தடை செய்யப்பட்ட ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து விற்றால் அவங்களுக்கு வந்து ஜெயில் தான். ஸோ அது செய்யக்கூடாது, தப்பு, அது செய்யக்கூடாது. அப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி சிகப்பு கூன் வண்டை கவர்ந்து இருக்கக்கூடிய ஃபெரோலியூர் என்று சொல்லக்கூடிய ஒரு கவர்ச்சி பொறி. இனக்கவர்ச்சி பொறி வேற, கவர்ச்சி பொறி வேற. இனக்கவர்ச்சி பொறினா ஒரு இனத்தை தான் கவர்ந்தோம். கவர்ச்சி பொறி 2 இனத்தையும் கவர்ந்தோம். இது ஆண் வண்டு பிடிக்கும், பொம்பளை வண்டு பிடிக்கும். ஆனால் இந்த ஃபெரோலியூர் என்று சொல்லக்கூடிய இந்த சிகப்பு கூன் வண்டு கவர்ச்சி பொறி பெண் இனத்தை அதிகபட்சமாக கவர்ந்திருக்கும். ஒரு 5 வண்டுனா 4 வண்டு பொம்பளை வண்டு, 1 வண்டு ஆம்பளை வண்டு. ஸோ பொம்பளை வண்டு எண்ணிக்கை தான் அதிகமாக பிடிக்கும். ஸோ இந்த கவர்ச்சி பொறி ஒரு ஹெக்டேருக்கு 1 வச்சா போதும். பாருங்க, அந்த கவர்ச்சி பொறிக்குள்ள என்ன ஊற்றுறோம்? 2 லிட்டர் கல் விட்டா, 2 லிட்டர் தெளிவு. அடுத்தது வர சொல்லி கொடுத்துக்குள்ள அடுத்த கேள்வி வர இருங்க. அப்புறம் என்ன அடுத்தது வந்து என்னன்னா, ஒரு 10 பழம், பழனி பஞ்சாமரத்துக்கு பசைகிற பழுத்த புளிச்ச அழுகுன வாழைப்பழம் அல்லது முந்திரி பழம் அல்லது பனம்பழம், கடைசி அல்லது அன்னாசிஸ் பழம் சாறு. கடைசியில் வர இருங்க, சொல்லி முடிக்கல, அப்புறம் தான் கேளுங்க. அப்புறம் கடைசி எது கிடைக்கலன்னா புளிச்ச மோர். வீட்டில் மோர் குழம்புல வச்சு அம்மனியை பொண்டாட்டி கொடுத்துருக்குது இல்லை, மோர் குழம்பு சாப்பிட்டுருக்கல, ருசியாக நல்லா பக்கத்தில் பேட்டாக அடிச்சிங்கல்ல, அந்த மோர் குழம்பு வைக்கிறதுக்கு என்ன? புளிச்ச மோர் 2 லிட்டரு. இது ஏதாவது ஒன்று 2 லிட்டரு 5 கிராம் அசிட்டிக் அமிலம், 5 மில்லி அசிட்டிக் அமிலம், 5 கிராம் ஈஸ்ட் மாத்திரை. இது எல்லாம் போட்டு இந்த பக்கெட்டில் போட்டு தென்னை மரத்தில் ஒட்டி தொங்க விடக்கூடாது. தென்னை மரத்தை சுற்றி வயல் வரப்பில் வேற மரத்தில் ஒரு 6 அடி உயரத்தில் தொங்க விட்டா இந்த கூன் வண்டுகள் எல்லாம் பக்கெட்டில் கவர்ந்து பாருங்க எவ்வளோ உளுந்து செத்துருக்கு பாருங்க. ரைட் சைடில் பாருங்க இருக்கு. இந்த பக்கெட்டில் பாருங்க மேல் மூடியில் சிவப்பு கலரில் இந்த செப்டா இருக்கா, இதுதான் கட்டி தொங்க வரும். ஸோ இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா சரியாயிடும். ஐயா, ஒரு இதுதான் சிகப்பு கூன் வண்டை கட்டுப்படுத்த கட்டுப்பாட்டு முறைகள். ஒரு சொறி கர்நாடகா மேன், ரைஸ் யுவர் ஹேண்ட். யா பரமசிவரையா. எஸ், லெஃப்டா தூக்கிட்டாரா? ஓகே. ஸோ இதுதான் சூழல், அதாவது எரியோஃபைட் சிலந்தி. ஸோ இதுக்கு தான் அந்த கண்ட்ரோல் மெஷர்ஸ். திஸ் இஸ் த INM பேக்கேஜ். திஸ் யூ ஹேவ் டு ஃபாலோ. யூ ஹேவ் டு ஸ்ப்ரே azadirachtin, neem oil spray has to be done. Okay, Kannada man, are you able to understand? Okay, fine. Okay, இது வேர்ப்புழு, இது இல்லை, பயப்பட வேண்டாம். இந்த கள்ளிப்பூச்சி, செதில் பூச்சி, கண்ணாடி ரெக்கை பூச்சி. ஸோ இதுக்கு எல்லாமே கண்ட்ரோல் மெஷர்ஸ் என்ன? வேப்ப எண்ணெய், வேப்ப ஸ்ப்ரே.
வேப்பங்கொட்டை சாறு அல்லது வேப்பெண்ணெய் ஸ்ப்ரே பண்ணால் கண்ட்ரோல் ஆகிடும். இது கண்ட்ரோல் பண்ணலாம். அதான் சுருள் வெள்ளை இப்போ காட்டுற பாருங்க. இதுதான் சுருள் வெள்ளை. கேட்டிங்கல்ல தம்பி மாதன், மாதன் இங்கே ஓடி போயிட்டாரா? இருங்க, இப்போ உங்களுக்கு தான் போகிறோம் பாருங்க. உட்காருங்க, வெளியே போகக்கூடாது. ஒரு தடி எடுத்து நானே அடிச்சு போடுவோம். ரைட். இங்கே பாருங்க, இப்போ பாருங்க ஐயா மோகன், மாதன், இங்கே பாருங்க விளக்கப்பொறி. இந்த விளக்கப்பொறி எப்போ வைக்கிறோம்? 7 மணிலேருந்து 11 மணி, புரியுதா? அடுத்தது பாருங்க மஞ்சள் பாருங்க. இருட்டில் எல்லாம் கும்மி அடிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? பாருங்க எல்லா விவசாயிகள் உட்காந்து விளக்கு போய் கூட உட்காந்துருக்கிற பாருங்க. எவ்வளோ சுருள் வெள்ளை ஈக்கள் உளுந்து செத்து போயிருக்கு பார்த்தீங்களா? ரைட். நெக்ஸ்ட் இந்த மஞ்சள் நிற ஒட்டுப்பொறி. இங்கே பாருங்க ஒட்டுப்பொறி பாருங்க, கீழே போர்டு. பாபா, ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? See how that white yellow sticky trap is banned in the trunk of the palm. This is the way you have to do. இதுல பாருங்க ஒரு விவசாயி என்ன பண்ணாரு, இந்த மஞ்சள் வண்ண ஒட்டுப்பொறி பல்பு எரியுதா? அவர் கேட்டார், நான் கண்டுபிடிக்கல. விவசாயி உள்ளாட்சியில நடுப்புணி வந்திருக்கீங்களா? அடிக்கணும். இப்படி ஸ்ப்ரே அடிச்சீங்கன்னா சுருள் வெள்ளை உள்குண்டுல செத்துரும். அடுத்தது பாருங்க, இதான் என்கார்சியா. இந்த ஒட்டுண்ணி சொன்னல, ஒரு 10 பாக்கெட் 30 லட்சம் ஒட்டுண்ணி வெளியே கொடுத்தோன்னு சொன்ன பார்த்தீங்களா? அதுதான் இது. ஸோ இந்த மாதிரி லீவ் பிட்ஸ் ஒவ்வொரு ஓலையில வைக்கணும். இந்த பாருங்க, இந்த பூச்சியை பாருங்க, இதுதான் என்கார்சியா ஒட்டுண்ணி தாக்கப்பட்ட சுருள் வெள்ளையுடைய இள குஞ்சுகள். இதுல பாருங்க, மேல கீழே பாருங்க, கீழே 2 ஒரு மீன் மாதிரி தெரியுதா? அதுல பிரவுன் கலர்ல தெரியுதா? ஆமாம் போடுங்க. அதுதான் வந்து சுருள் வெள்ளையுடைய இளம் குஞ்சுகளை தாக்கப்பட்ட தான். சுருள் வெள்ளைகளை கட்டுப்படுத்தக்கூடிய நன்மை தரும் ஒட்டுண்ணி என்கார்சியா என்று சொல்லக்கூடிய ஒட்டுண்ணி இதுதான். உழவனின் நண்பன். ஸோ இதுதான் நீங்க செய்யணும். அடுத்தது பாருங்க, நான் சொன்ன பாத்தீங்களா, பருப்பு கடைஞ்ச 10 வீட்டில் அம்மனிக்கு பருப்பு கடைஞ்சி கொடுத்துருக்கலாம் கேட்டேன் பாருங்க. இதுல பாருங்க பருப்பு கடையிற மேல முட்டை பாருங்க, இந்த முட்டையில பாருங்க அடுத்தது பாருங்க, இந்த முட்டையில பாருங்க முட்டை இந்த புழுல வந்தது பக்கத்துல பூச்சி பச்சை பூச்சி. நெக்ஸ்ட். ஸோ இதுதான். ஸோ இந்த முட்டை தான் நீங்க ஒரு ஹெக்டேருக்கு 1000 முட்டை விடுங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே, திஸ் யூ ஹேவ் டு டூ. தென் பாருங்க கரும்பூசான், இந்த சூட்டி மோல். இதை ஸ்ப்ரே பண்றதுக்கு என்ன, இதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், இந்த மாதிரி